திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்டு ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இணைகிறார். சுதாகர் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கும்மிடிப்பூண்டி அருகே தமிழ்நாடு ஆந்திரா எல்லையான ஆரம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஆந்திராவை சேர்ந்த 10 வயது சிறுமி 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் ஆரம்பாக்கத்தில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கி படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுவிட்டு மாலை 4 மணி அளவில் ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் வழியாக சிறுமி தனது பாட்டி வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். சிறுமி தனியாக நடந்து செல்வதை பார்த்த 25 வயது உடைய இளைஞர் ஒருவர் பின்தொடர்ந்து வந்து இருக்கிறார். சிறுமி நடந்து சென்ற பகுதியானது இரு பக்கமும் முட்புதர்கள் சூழ்ந்து ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்ததால் இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி கொண்ட அந்த இளைஞர் சிறுமியை வாழையை அடைத்து மாந்தோப்பிற்கு தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. இதனை அடுத்து சிறுமியின் அலறல் சத்தத்தை தொடர்ந்து அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ஆரம்பாக்கம் காவல்துறையினர் 4 தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆரம்பாக்கம், கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் அதே போல தடா, சூலூர்பேட்டை உள்ளிட்ட ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளில் தேடி வரும் நிலையில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து 9 நாட்கள் ஆகியும் குற்றவாளியை கைது செய்யவில்லை என்றும், குறிப்பாக குற்றவாளியை சிசிடிவி காட்சிகள் இருந்தும் கைது செய்யாமல் காவல்துறையினர் காலம் தாய்த்து வருவது ஏன் என சமூக ஆர்வலர்களும் பல்வேறு அமைப்புகளும் கேள்வி எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்டு 200க்கும் மேற்பட்ட விஜய் கட்சியான தாவேகாவினர் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகிட்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.